மனிதர்கள் தினசரி தாம் சந்திக்கும் சிலரால் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரலாம். அது அவர்களது நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் பாதித்து அன்றாட நடவடிக்கைகளில் கூட மாற்றங்களை ஏற்படுத்தலாம். மன உளைச்சல் தரும் மனிதர்களை சமாளிப்பது எப்படி என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அடையாளம் காணுதல். நம்மை சுற்றியுள்ள மனிதர்களில் யார் மன உளைச்சல் தரும் நபர்கள் என்பதை முதலில் சரியாக அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அவர்கள் எந்தெந்த விதங்களில் நமக்கு மன உளைச்சல்கள் தருகிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். அவர்கள் தம்மை ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தான் சொல்வதும் செய்வதும் தான் சரி என்று எப்போதும் வாதாடுவார்கள். அவர்கள் பேசுவது தவறு என்று பதிலுக்கு வாதாடி உங்களது நேரத்தையும் சக்தியையும் வீணடித்துக் கொள்ள வேண்டாம். அதனால் ஒரு பயனும் இல்லை. அது உங்களது அமைதியை பாழடிக்கும் செயலாகத்தான் இருக்கும். இந்த நபர்கள் இப்படித்தான் அப்படின்னு நினைத்து கொண்டு அவர்களை அடையாளம் கண்டு கொண்டால் போதும். அவர்களது இயல்பை மாற்றும் வீண் முயற்சியில் இறங்க வேண்டாம். இரண்டாவது, சந்தர்ப்பவாதிகளை புரிந்து கொள்தல். மன உளைச்சல்களை தரும் ஆசாமிகள் சந்தர்ப்பவாதிகளாகவே இருப்பார்கள். தங்களுக்கு தேவை என வரும்போது உங்களை அளவுக்கு அதிகமாக புகழ்வார்கள். தேவையில்லாத தருணங்களில் உங்களை கடுமையாக விமர்சித்து அவமானப்படுத்துவார்கள் அல்லது தூக்கி எறிவார்கள். அவர்களின் பாராட்டு அல்லது அவமானங்கள் இரண்டையும் ஒதுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இரண்டுமே உங்களை பற்றிய உண்மையான மதிப்பீடுகள் அல்ல. அவர்களது பார்வையிலும் உங்களை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே வலிந்து இப்படி பேசுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும். மூன்றாவது, எல்லை அமைத்தல். உங்களை சுற்றி ஒரு வலுவான எல்லைக்கோட்டை அமைக்க வேண்டும். என்னிடம் இப்படி பேசாதே, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடாதே, என்னால் உன் இஷ்டப்படி நடக்க முடியாது என்பது போன்ற உறுதியான விளக்கங்களை அவர்களுக்கு தர வேண்டும். இதனால் உங்களது அமைதியும் சுயமரியாதையும் பாதுகாக்கப்படும். அவர்கள் உங்களை பற்றி என்ன வேண்டுமானாலும் நினைக்கலாம், ஆனால் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நான்காவது, தன்னை நம்புதல். தங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக அவர்கள் தேன் தடவிய வார்த்தைகளால் பேசுவார்கள். என்னால் காயம்பட்டு விட்டீர்கள், அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூட சொல்வார்கள். ஆனால் அவர்களின் வார்த்தைகளை மட்டும் நம்பாமல் அவர்கள் செயல்கள், நடத்தை அப்படி இருக்கிறதா என்று பார்ப்பது மிகவும் அவசியம். அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் நீங்கள் எதற்காகவும் அவர்களுக்கு வாக்குறுதி தரவே கூடாது. அவர்களை நம்பாமல் உங்கள் மீது தீவிர நம்பிக்கை வைத்து அதன்படி நடந்து கொண்டால்தான் உங்களது வார்த்தைகளுக்கு மரியாதை இருக்கும். ஐந்தாவது, எதிர்பார்ப்பு வேண்டவே வேண்டாம். மன உளைச்சலை தரும் ஆசாமிகளுக்கு பிறர் மீது பச்சாதாபம் இருக்காது. பிறரது மன வலியையும் கண்ணீரையும் கண்டுகொள்ள மாட்டார்கள். எனவே அவற்றை அவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பது பயனற்ற செயல். எதிர்பார்ப்பை தள்ளி வைத்து அவர்களை ஒதுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 5 வழிமுறைகளையும் கடைபிடித்து மன உளைச்சல் தரும் ஆசாமிகளை மிக எளிதாக சமாளிக்கலாம். இது போன்ற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க.